கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு ரட்சகரின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றார். இயேசு கிறிஸ்து ஒரு திருமண வீட்டுக்கு போறார். அந்த ஊர் அது கானா அப்படிங்கிற ஒரு ஊரு. அந்த கானா ஊர்ல ஒரு திருமண இல்லத்துக்கு இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிஷ்யர்களோட தாயாரோட போறாங்க. அந்த இடத்துல திராட்சை ரசம், அது ராஜா கழுவுது. இப்ப எல்லாம் என்ன பண்றாங்க, ஐஸ்கிரீம் வைக்கிறாங்க இல்லையா, நல்ல பெட்டரான இந்த ஐஸ்கிரீம், இன்னும் நிறைய சைடிஷ் எல்லாம் நிறைய என்ன பண்றாங்க, விருந்துல அது வச்சாதான் மதிப்பு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வைக்கிறாங்க. அதே போல அன்னைக்கு ராஜாக்களுக்கு மத்தியில திராட்சை ரசம் வைப்பாங்க. அப்போ அந்த ரசம் என்னாச்சு அப்படின்னா குறைவுபட்டு போச்சு. அந்த ரசம் குறைவுபட்டு போனோன்னு இவர் என்ன பண்றாரு, இவருக்கு இயேசு கிறிஸ்துக்கு தெரியுது. உடனே என்ன பண்றாரு, எல்லா கச்சாடிகள்லயும் நீங்க தண்ணியை நிரப்புங்க அப்படின்னு சொல்லி தண்ணீரை நிரப்ப சொல்றாங்க. உடனே என்ன பண்றாங்க, சீசர்கள்லாம் தண்ணீரால கச்சாடிகளை நிரப்புறாங்க. நிரப்பின பிறகு இயேசு சொல்றாரு, நீங்க இப்போ எடுத்து பரிமாறுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த திராட்சை ரசத்தை அவங்க குடிக்கும் பொழுது அப்பதான் சொல்றாங்க, எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் பந்திக்கு அப்படின்னா முதல்லதான் ருசியா இருக்கும். கொஞ்சம் நேரம் ஆக என்ன போயிடும். இப்பெல்லாம் திருமண காரியத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் போனோம் அப்படின்னா நல்லதா என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட்லேயே இருக்கும், நிறைய இருக்கும். ஆனா போக போக என்ன ஆயிடும், குறைஞ்சு போயிடும். அந்த இது பொருள் தீந்துருச்சு, இந்த கூட்டு தீந்துருச்சு, அந்த பொரியல் முடிஞ்சிருச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா. ஆனா இங்க ஆண்டவராகிய இயேசு கலந்து கொண்ட அந்த கானாவூர் கல்யாண வீட்டுல முன்பு இருந்த ரசத்தின் ருசியை பார்க்கணும். இவர் 2ஆம் முறையாக தண்ணீரை என்ன பண்ண சொல்றாரு, தீர்ந்து போயிடுச்சு, அங்க கச்சாடி காலி ஆயிடுச்சு. அந்த காலியான கச்சாடியில தண்ணீரை நிரப்ப சொல்லி அதை இப்போ மொண்டு என்ன பண்ணுங்க, பரிமாறுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ பரிமாறும் பொழுது அது மிகவும் ருசியுள்ள ரசமாக இருக்கிறது. அப்பதான் கேட்கிறாங்க, எல்லாருமே நல்ல ருசி உள்ளதான் ஃபர்ஸ்ட் கொடுப்பாங்க, ஆனா ருசியுள்ள ரசத்தை இவ்வளவு நேரம் நீங்க வச்சிருந்தீங்களே அப்படின்னு சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு அந்த திருமண வீட்டுக்குள் செல்லும் பொழுது, அந்த திருமணத்துல அவர் பங்கெடுக்கும் பொழுது அங்க என்னாச்சு அப்படின்னா இல்லாத ஒண்ண அங்க உருவாக்க முடிஞ்சு தண்ணீரை அவர் ரசமாக, அதுவும் ருசியுள்ள ரசமாக ஆண்டவரால அங்க மாற்ற முடிஞ்சிச்சு. இன்றைக்கும் கூட உங்க வாழ்க்கையில எது குறைவா இருக்கு? சமாதானம் குறைவா இருக்கா? பண பற்றாக்குறையா இருக்கா? கடன் பிரச்சனையா? எதுல நீங்க குறைவா இருக்கிறீங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் உள்ளத்தில் நீங்க அழைச்சுக்கோங்க. வியாதியோட இருக்கீங்களா, வறுமையோட இருக்கீங்களா, எது குறைவா இருக்கு? சுகம் குறைவா இருக்கா? எதுல குறைவா இருக்கிறீங்களோ அந்த குறைவுல ஆண்டவராகிய இயேசுவை நீங்க கூப்பிடும் பொழுது நிச்சயமாக அந்த கானாவூர் கல்யாண வீட்டுல தண்ணீரை ரசமாய் மாற்றி அற்புதங்களை செய்த ஆண்டவர் உங்கள் உள்ளத்தில், உங்கள் இல்லத்தில் வந்து நீங்க அழைக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு உங்களுக்குள்ள வந்து அற்புதங்களை செய்வார். உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் ஊழியத்தில் இருக்கிற எல்லா குறைவுகளையும் மாற்றி அவர் நிறைவாய் நல்ல ருசி உள்ளதாக, நல்ல மகத்துவம் உள்ளதாக, மகிமை உள்ளதாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவே, எங்கள் வீட்டில், எங்கள் குடும்பத்தில், எங்கள் வாழ்க்கையில், எங்கள் ஊழியத்தில் ஆண்டவரே இப்படிப்பட்ட அற்புதங்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரிடத்தில் செபிக்கும் பொழுது, ஆண்டவரிடத்தில் நீங்கள் விசுவாசத்தோடு நீங்கள் கேட்கும் பொழுது நிச்சயமாக அந்த ஆசீர்வாதம் உங்கள் மேல், உங்கள் ஊழியத்தில், உங்கள் குடும்பத்தில் வந்து தங்கும். நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இதை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே என்ன காரியங்கள் குறைவுபட்டு இருக்கிறதோ ஆண்டவரே எல்லா குறைவுகளையும் கர்த்தருடைய ஆவியானவர் நீர் மாற்றி ஏசப்பா நீங்க நிறைவாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, திராட்சை ரசம் அந்த திருமண வீட்டிலே குறைவுபட்டு போனது, இல்லாமல் போனது, தீர்ந்து போனது ஆண்டவரே, என் வாழ்க்கை இவ்வளவுதான், இனிமே அது அவ்வளவுதான் சொல்லி யாராவது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்தா ஆண்டவரே அப்பா, அந்த முடிஞ்சு போன ஒரு காரியத்தை அங்கே ருசியுள்ளதாய் நீர் மாற்றி ஆசீர்வதித்தது போல ஆண்டவரே, என் வாழ்க்கை அவ்வளவுதான், என் படிப்பு அவ்வளவுதான், என் குடும்பம் அவ்வளவுதான், இனிமே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேள்விக்குறியோடு இருக்கிறதான இனி முற்றுப்புள்ளிதான் அப்படின்னு சொல்லி
நினைத்து கொண்டிருக்கிற உம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே, நீர் ஆண்டவரே கமா போட்டு நீர் அற்புதங்களை செய்து அவங்க வாழ்க்கையில ருசியுள்ள ஆண்டவரே சந்தோஷிக்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில நீர் அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன் ஆண்டவரே, அதுவும் ஆண்டவரே முன்பு இருந்ததை காட்டிலும் இன்னும் அதிகமாய் ருசியாக நீர் ஆசீர்வதிக்கிற தேவன், இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிக்கிற தேவன் ஆண்டவரே, மகத்துவத்தை நீர் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில எது குறைவாய் இருக்கிறதோ எல்லா குறைவுகளையும் மாற்றி ஜீவனுள்ள தேவனை நீர் நிறைவை கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. காணா ஒரு கல்யாணத்தில் அற்புதங்களை செய்த அதே ஜீவனுள்ள தேவன் இன்றைக்கும் நீர் உயிரோடு இருக்கிறீர். இதை ஆண்டவரை விசுவாசத்தோடு நம்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் குறைவுகளை மாற்றி நீர் நிறைவாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு இரட்சகரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்கள் குறைவுகளை மாற்றி, உங்கள் இல்லாமையை மாற்றி, உங்கள் வறுமையை மாற்றி, உங்கள் சுகவீனத்தை மாற்றி கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை மகிழ பண்ணுவார். God bless you.